பொதுவா இந்த இருக்கங்குடி மாரியம்மன் வந்து அமைந்த இடம் அமைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 ஆறு வந்து ஒண்ணோடு ஒண்ணு இணையும்போது சக்தி வெளிப்படும். அந்த மாரி வெளிப்படுற இடம் தான் நம்மளுடைய சக்தி வடிவமாக, சக்தி பிம்பமாகவும் எடுத்துக்கிறோம். இங்க வந்து அர்ஜுனா நதியும், வைப்பாறு நதியும் பார்த்தீங்கன்னா, இணையிற இடத்துல வந்து அது மாலை போல் அந்த மேட்டை வந்து மாலை போல் சுற்றியது போல் இருக்கும். ஒரு பூமாலை சுற்றியது போல் இருக்கும் அந்த மேடு. அந்த மேட்டுக்கு மேல தான் இருக்கங்குடி தாயார் அமைஞ்சிருக்காங்க. இந்த அர்ஜுனா நதி ஆறு வந்து உருவானது என்னன்னா, நம்மளுடைய பாண்டவர்கள் வந்து இங்க வனவாசம் வரும்போது, இவங்க இவங்க வந்து அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு நீர் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த நீர் வந்து இங்க கம்மியா இருக்குது. அவங்களால கடமைகள் செய்ய முடியல. அப்ப வந்து அந்த நீரினுடைய போக்கை உருவாக்கியது இந்த அர்ஜுனா நதி வந்து உருவானது. அர்ஜுனனால வில் எய்யப்பட்டு அதில் உருவாக்கப்பட்ட நீர் தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுதான் அர்ஜுனா நதி அப்படிம்பாங்க. அந்த வைபாரும் அதேபோல் தான். இந்த 2 நதிகளும் சேரும் இடத்தில் உருவாக்கப்பட்ட இடம் தான் இருக்கங்குடி மாரியம்மன்.